இந்த நேரத்துல நிதானமா விவாதிச்சு செய்ய வேண்டிய வேலை. எப்பவுமே பிஜேபி இப்படி திட்டமிட்டு ஒவ்வொன்றையும் திருச்சி எங்கும், என்ஆர்சிங்கும், என்ஐங்கும், எஸ்ஐஆர்னு சிறப்பு வாக்காளர் திருத்தம், இந்த மாதிரி வேலையை மக்களை எப்பவுமே ஒரு பதட்டத்தில் வச்சுக்கிறது அதுக்கு பழக்கமாயிடுச்சு. என்ன சீரமைப்ப கொஞ்சம் என்ன சீரமைப்பீங்க? நான் என்ன கேட்கிறேன்னா, அன்றைக்கு விடுதலை பெற்ற பிறகு 543 பாராளுமன்றம் கொண்டு வந்தீங்க. அன்றைக்கு இருந்த மக்கள் தொகை இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு 150 கோடியை தொற்றுச்சு. அப்படின்னா 6 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றத்தை மாற்றி 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் கொண்டு வந்தாதான் எனக்கு உரிய பிரதிநிதித்துவம் இருக்கும். அப்படி கொண்டு வரல. இல்ல என்ன சீர்திருத்தம் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. மக்கள் தொகை அடிப்படையில் நீ என்னை குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வந்து என்னுடைய பாப்புலேஷன் மக்கள் தொகை கட்டுப்படுத்திட்ட. மற்ற மாநிலம் உத்தரப்பிரதேசத்துல அவனுக்கு அதிகமா வந்துடும். மக்கள் தொகை எண்ணிக்கையில் வந்தா எனக்கு குறைஞ்சு போயிடும். அப்படி வரக்கூடாது. இல்ல அந்த மாதிரி வரக்கூடாது. ஒரு கட்சியோட வேட்பாளரையே ஒரு கட்சி விலைக்கு வாங்கிருச்சு. அப்படி இருக்கையில அது அந்த கட்சி வேட்பாளர் தேர்வு குளறுபடியினால இந்த நிகழ்வு நடந்துச்சா? எங்க சொல்லுங்க. தாவேகாவோட வேட்பாளர் எடப்பாடி விலைக்கு வாங்கினதுன்னு சொல்றாங்களா? இது அவரு இந்த கட்டுத்தொகை போட்டதுல பிரச்சனையா என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா அவர் பாருங்க, ஊழல் கட்சி ஒழிக்கணுங்கிறாரு. ஐயா எடப்பாடி தொகுதியில போட்டி போடல. அந்த தொகுதிக்கு இவர் போகல. சரி, போட்டி போடல, பரப்பு. தம்பி உதயநிதி தொகுதிக்கு போகல. ஐயா ஸ்டாலின் தொகுதிக்கு போகல. பாரதிய ஜனதா கட்சி பாசிசம் கொள்கை எதிரி தலைவர்கள் போடுற எந்த தொகுதிக்கும் போகல. நேரடியா என் தொகுதிக்கு தான் போறாப்ல. யாருக்கு போட்டியா அவரு இறங்கி வேலை செய்யறாருங்கிறத நீங்க பாக்கணும். ஸ்டாலினை தூக்கணும் அப்படிங்கிறீங்க. ஐயா ஸ்டாலினுக்கு எனக்கு தான் போட்டி. அப்ப நீங்க நேரம் அங்கேயில போய் வேலை செஞ்சிருக்கணும். பேசியிருந்தா என்ன பேசியிருப்பாப்ல? ஒரு ஃபிடல் காஸ்ட்ரோ, மார்ட்டின் லூதர் கிங்கு, மால்கம் எக்ஸ் மாதிரி பேசியிருப்பாப்லையா? பேசல. பேசியிருந்தா என்ன பேசியிருப்பாப்ல? பேசலைங்கிறது ஒரு காரணம். பேசியிருந்தா தலையில மாத்திட்டு இல்லையா? சொல்லுங்க. பேசுன இடத்துல என்ன? ஒரு நிமிஷம். நீங்க உங்களை மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, ஒரு நிருபர் உங்க மேல இருக்க பாசத்துல பேசாம போயிட்டாரான்னு கேட்கிறாரு. அப்ப நான் ஆமா அப்ப இருப்பாருன்னு சொல்லுவேன். பேசியிருந்தா என்ன பேசிருப்பிய? இதே 2000 தரேன், நான் 2500 தரேன், அதுதானே. வேற என்ன செஞ்சிருப்பீங்க? யாரு விவசாயி ஏன் கடனாளி ஆகுறான்? எனக்கு பதில் சொல்லு. எல்லா பேரும் ஏன் கடனாளி ஆகுறான்? ஒரு தடவை தள்ளுபடி பண்ற, மறுபடி வர, மறுபடி ஏன் கடனாளி ஆகுறான்? எத்தனை நாளைக்கு நீ கடனாளியா வைப்ப? ஒரு நாட்டுல விவசாயி கடனாளினா நாடு இல்ல, சுடுகாடு. பிளேட்டு கத்தி சிறக்கிற பிளேட்டு கத்தி கடனாளியா இருக்கானா? பான் பராக்கு சொல்லு. பான் பராக்கு, சிகரெட்டு, சுருட்டு, சாராங்க வச்சிருக்கை, காரு, செல்போனு. இவனால இந்த முதலாளியெல்லாம் போட்டி சொன்னா இருக்கேன். எது இல்லாம நீ வாழ முடியுமே? என் சோறு இல்லாம வாழ முடியாது. அப்ப இவனெல்லாம் கடனாளி ஆகல, கோடி சொன்னா இருக்கேன். என் விவசாயி ஏன் கடனாளி ஆகுறேன்? எத்தனை நாளைக்கு கடனாளியா வைப்ப நீ? இதெல்லாம் வேடிக்கை பண்ணி. கல்வி கடன் தள்ளுபடி. கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன். அதை கடன் வாங்கி படிக்கிற நிலைமையில வச்சது யாரு? திரும்பி வரலாம். விவசாய கடன் தள்ளுபடி. விவசாயி கடனாளி ஆகக்கூடாது. ஏன் கடனாளி ஆகிறான்? எல்லா பயிலும் உற்பத்தி செய்யற பொருளுக்கு அவன் விலையை தீர்மானிக்கிறான். என் ஆத்தால போய் விளைய வைக்கிற பொருளுக்கு அவன் விலையை தீர்மானிக்க முடியல, வாங்குறவன் தீர்மானிக்கிறான். அதானே அந்த நிலையை மாற்றணும்ல. நான் சொல்றதா விலைன்னு வரணும். அப்ப வந்தாதான் வறுமைக்கு போக மாட்டான். அது இந்த திராவிட திமுக இடையில இது பாருங்க. அந்த வீட்டுல கொஞ்சம் பருப்பு சாம்பார், இந்த வீட்டுல கொஞ்சம் கூட்டு பொரியல் வாங்கினா ஒரு எப்படி சொல்றது, ஒரு கூட்டாஞ்சி ஒரு மம்ல. அது மாதிரி திமுக கொஞ்சம், அதிமுக கொஞ்சம். இவர் 2000, அவர் 2000, நான் 2500. புரியுதா? தாலிக்கு அரைப்பவன், நான் ஒருபவன். அதே தானே இவங்க விவசாய கடனை தள்ளுபடி. நான் தான் சொல்றேன், என்ன ஆட்சியில விவசாயி கடனாளி ஆக மாட்டான். இதுவரை இருந்த கடன் தள்ளிடுறோம். இனிமேல் ₹1 கடனாளியா என் விவசாயி ஆக மாட்டான். கல்வி கடன் இல்லை, கொடுக்க வேண்டியது அரசின் கடன். இதுவரை பெற்ற கடனை தள்ளுபடி பண்ணி இனிமே சிறந்த கல்வியை நான் என் பிள்ளை கொடுத்துருவேன். ₹1 கடன் வாங்கி நீ படிக்க வேண்டிய தேவையில்லை. கடன் ஏன் கடன்? கவர்மெண்ட் கடன். அது நான் கொடுக்கணும். கல்வியை அரசின் கடன் இல்லையா? அது அதை விட்டு என்னை காசு வாங்கி படிக்க வைக்கிற நிலைமையில வச்சு விட்டு அறிவிச்சிருக்காங்க. இலவசம்ங்கிறது ஏமாத்து. என் ஆத்தால் அப்பனை அண்ணன் தம்பிய ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க அவங்க.
நான் அந்த நிலையிலிருந்து மாத்தணும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு எப்படியாவது என் இனத்தை ஆளணும்னு வெறி இருக்கு. எனக்கு எல்லா மக்களையும் போல என் இனமும் வாழணுங்கிற வெறி இருக்கு. இது ரெண்டுக்கும் கோட்பாடு புரியுதுன்னு நினைக்கிறேன். எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ என் சின்னத்தா பெரியத்தாவோ கையேந்திரது எனக்கு தன்மான இழப்பா இருக்கு, கொதிக்கிறேன். அதனால இந்த இலவசத்தை ஒழிக்கிறேன். சார், நேற்று வெளியிட்ட பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையும் அதிமுக தேர்தல் அறிக்கையும் ஒரே மாதிரி இருக்குது. ஒரு கருத்து, ஒரே கூட்டணியில் இருக்கும்போது பேசி வச்சு எழுதிக்க வேண்டியதானே. அதுவும் 2000 இவரும் 2000 மகளிர் உரிமை தொகை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. நீங்க அறிவு சார்ந்த உங்களை மாதிரி ஊடக என் உறவுகள் நீங்க தான் சொல்லணும், இது எந்த மாதிரி ஆட்சி முறை. இப்ப நீங்க கொடுங்க, ஃப்ரீ ஸ்கீம் கொடுங்க, நீங்க கொடுங்க. இப்ப உபரி பட்ஜெட்ல இருக்க நாடு கூட அதை செய்யாது. நீங்க ஏற்கனவே ஒவ்வொரு பட்ஜெட்லயும் ஸ்கேர்சிட்டி தான் இருக்குது, பற்றாக்குறை. நீங்க இதுல இந்த இலவசம் 10,000 8,000 டோக்கன் 10,000 அது வந்தா தாரேன் இது வந்தா தாரேங்கிறத ஏமாத்துறதான். நான் என்ன சொல்றேன், நான் 3 தடவை கட்டணம் இல்லாம தாரேன், சிறந்த கல்வியை தாண்டறேன். பின்லாந்து, இந்த தென்கொரியா, சிங்கப்பூருக்கு 3ஐயும் முந்திக்கிட்டு கொடுத்துறேன். என் பிள்ளைக்கு கொடுத்துறேன், மருத்துவத்தை கொடுத்துறேன். இப்ப முதலமைச்சருக்கு முடியலன்னா அப்பலோ காவேரிக்கு போற தரம் இல்லை, அதை தாண்டிய தரத்துக்கு நான் கொடுத்துறேன். என் பிள்ளைகளுக்கு, என் மக்களுக்கு கொடுத்துறேன். குடிநீரை கட்டணம் இல்லாம தந்துடுறேன். மற்ற எதுவும் கட்டணம் இல்லாம தரேன். ஓசி பஸ் ஓட்டலை, ஏசி பஸ் ஓட்டுறேன். உரிய கட்டணத்தை கொடுத்து போ. உனக்கு இலவசமா கொடுத்துட்டா பொருள் பெறாம உழைத்து பெறாத பொருளுக்கு மதிப்பு இருக்காதீங்க. ஒரு தலைவன் நாட்டை அப்படி கட்டமைக்க கூடாது. இப்ப இலவசம்ங்கிறது ஏமாற்று ஏமாற்று ஏமாற்று, அந்த நிலையிலிருந்து மாற்று. அதுதான் என்னுடைய கோட்பாடு. தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க விட்டு எல்லாருமே அதே நேரத்துல பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காருன்னா, படிப்பறிவும் சிந்தனை இல்லாதவங்க தான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னு சொல்லி பேசியிருக்காரு. நீங்க படிப்பறிவு இருந்து என்ன பண்ணீங்க? மதத்தை முன்னிறுத்தி உலகத்துல எவனாவது அரசியல் செய்வானா? இது படிச்சவன் செய்யறதா? நீ செய்வானா? நீங்க பாருங்க, என்னைக்கு நீங்க கேள்வி கேட்டீங்க, செய்வானா? மதம் அரசாலாமா? மதம் அரசியலாகி அதிகாரத்துக்கு வந்தா அங்க மனித நேயம்னு ஒரு செத்தே போயிடும். அப்புறம் என்னது? இது படிச்சவன் செய்யற செய்யல. இறை மாதிரி இந்த ஆட்சி செய்யணும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும்னு என்னோட வேதம் சொல்லுது. இறைவன் கேட்கிற உயிருக்கும் கேட்க திறனற்ற உயிருக்கும் புல்லு பூண்டு நாய் நெறி எல்லாவற்றுக்கும் வேண்டியதை கொடுப்பாங்கிறதா இறைவன். அப்படி ஆட்சி செய்யணும், அவன் தான் தலைவன். அதை விட்டு நீ இந்த மதத்துக்கு தான் நாடு, இந்த மதத்துக்கு தான் செய்வேன்னா இது படிச்சவன் செய்யற செய்யல. படிச்சு என்ன பண்ணீங்க? இவன் செய்யறதுன்னு திருப்பி வந்து சொல்றீங்க. மனு சீரமைப்பு செய்ய, தேர்தல் முடிஞ்ச பண்ண செய்ய SIR கொண்டு வந்தீங்க. அதுக்கு காரணம் என்ன? சீர்திருத்தம். இறந்தவர்கள் வாக்கு அதுல இருக்கு. இறந்தவர்கள் சான்றிதழை சமர்ப்பிச்சிருக்காங்க, ஒப்படைச்சிருக்காங்க. அதுல இருக்கிறவன் எடுத்து ஒரு நிலத்துல பயிர் இருக்குன்னா களையை மட்டும்தானே எடுக்கணும். அவன் தானே விவசாயி. மொத்தமா அழிச்சு கிழிச்சு மறுபடியும் நடுவோம்னா இது எப்படிப்பட்ட செயல்? இது படிச்சவன் செய்யற செயலா? SIR ஏன் கொண்டு வந்தீங்க? 15 ஆண்டுகளா ஒருதலை காதலா காதலிச்சு சொல்றீங்க. உங்க காதல் கூட இல்ல, காதல்னா என்னைய காதலிக்கிற கூட்டம் இல்ல. 36 லட்சம் பேர் காதலிச்சு 3வது பெரிய கட்சியாக்கி அங்கீகரிக்கப்பட்டாய். முதல்ல என் சின்ன எங்க இருக்குன்னு தெரியாது. முதல் பட்டியல முதல் இடத்துல இருக்குல்ல. ஏன் இருக்கு? ஏன்னா இந்த நாட்டுல நம்பர் 1 முதல் இடத்துல இருக்க விவசாயி தாங்கிறத சின்ன உணர்த்து. யாரு வெற்றி வாய்ப்பு? நீங்க தான் சொல்லணும். நான் காரைக்குடிக்கான ஆள் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் குடிக்கான ஆளு. நாட்டே வெல்லணும்னு போறாரு. காரைக்குடி பரமக்குடி எல்லாம் கிடையாது. மொத்தமா வெல்லணும், மொத்தமா மாத்தணும். புரியுதா? எல்லாரும் 200 தொகுதி 234 தொகுதி இலக்கு வச்சிருக்காங்க. நான் 550.